காலை மன்னா ஜனவரி 11. ஒரு தெய்வீக நரம்பியல் நிபுணரின் கண்டுபிடிப்பு. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். புகழ்பெற்ற நரம்பியல் மருத்துவ நிபுணர் ஒருவர் மனிதனின் மூளையில் உள்ள பேச்சு நரம்பு மண்டலம் உடலின் மற்றெல்லா நரம்புகளின் மீதும் முழு ஆதிக்கம் உள்ளதாயிருக்கிறது என்று சமீபத்தில் கண்டுபிடித்திருக்கிறார். இவ்வுண்மை 2000 வருடங்களுக்கு முன்னர் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. தெய்வீக நரம்பியல் வல்லுநராகிய அப்போஸ்தலராகிய யாக்கோபு அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்து விடுகிறது. நாவும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது என்று யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5-6 பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபின் இந்த ஆச்சரியமான கண்டுபிடிப்பு தேவனிடத்திலிருந்து அவருக்கு கிடைத்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வெளிப்படுத்தலே அன்றி வேறல்ல. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது சரீரத்தில் 100 மில்லியன் நரம்பணுக்கள், அதாவது நியூரோன்கள் இருக்கின்றன என்றும் ஒவ்வொரு நரம்பணுவும் 5000 மில்லியன் செய்தி துணுக்குகளை தனக்குள் கொண்டிருக்கக்கூடியது என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. நம்முடைய நாவானது உண்மையில் நம் சரீரத்தில் இருக்கும் 100 மில்லியன் நியூரோன்களின் மீதும் பூரண கட்டுப்பாடு உள்ளதாயிருக்கிறது என்பதை கண்டுகொள்வது மிக ஆச்சரியமானதாய், ஒருவேளை நம்மில் சிலருக்கு அது அதிர்ச்சி அளிப்பதாய் இருக்கிறதல்லவா? நான் அதிக பலவீனமாயிருக்கிறேன் என்று நீ கூறுவாயானால் உடனே பேச்சு மண்டலத்திலிருந்து நீ பலவீனமாயிருக்க ஆயத்தமாயிரு என்ற கட்டளையானது எல்லா நரம்புகளுக்கும் செல்கிறது. உடனே உன் முழு சரீரமும் இளைப்பாற வேண்டும், படுக்கைக்கு செல்ல வேண்டும் என்பவை போன்ற உணர்வுள்ளதாகி விடும். அப்போது எந்த வேலையும் செய்வதற்கு பலனற்றவனாயிருப்பதாக நீ உணருவாய். அதுபோன்றே குறிப்பிட்ட ஒரு நபர் மிகவும் மோசமானவர் என்று நீ கூறும்போது உன் நரம்பணுக்கள் யாவும் அதை அப்படியே உண்மை என ஏற்றுக்கொண்டு அதற்கு இசைந்து போக முற்படுகின்றன. அதன் பின்னர் வேறொருவர் அதே நபரை குறித்து அவர் மிகவும் நல்லவர் என்று சொல்வாராயின் உன் நரம்புகள் எல்லாம் எரிச்சல் அடைந்து அக்கூற்றுக்கு எதிர்த்து நிற்கின்றன. அதே சமயத்தில் அந்த நபரை குறித்து வேறொருவர் அவர் மிக மோசமான மனிதன் என்று கூறுவாராயின் அதை கேட்டவுடன் நீ அதிக சந்தோஷம் அடைந்து அவரிடம் நீ கூறுவது சரி, நீ கூறுவதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்று கூறுவாய். மற்றவர்கள் அந்த நபரில் 1000 நல்ல காரியங்களை கண்டாலும் உன்னால் அவரில் ஒரு சிறிய நல்ல காரியத்தையாகிலும் காணக்கூடாதிருக்கும் அளவிற்கு உன் நரம்பணுக்கள் யாவும் உன் நாவுக்கு அவ்வளவு அதிகமாய் கீழ்ப்படுகின்றன என்பதை நீ ஒருவேளை உணராதிருக்க கூடும். அதற்கான எளிய காரணம் யாதெனில், நீ உன் 100 மில்லியன் நரம்புகளுக்கும் ஏற்கனவே அப்படியே கட்டளையை கொடுத்திருக்கிறாய். உலகிலேயே மிக அபாயகரமான கூர்முனை நாவின் நுனி பகுதியே என்பது மெய்யான கூற்றாகும். எனவே அருமையான தேவ பிள்ளையே, நீ உன் நாவை எவ்விதம் உபயோகிக்கிறாய் என்பதை பற்றி கவனமாயிரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Morning Manna, January 11th, 2026. Discovery of Divine Neurologist. Recently, a leading neurosurgeon discovered that the speech center in the brain has total control over all the nerves in the body. This fact was written in the Bible thousands of years ago. James, the divine neurologist, says, "The tongue is a small member, yet it boasts of great things. How great a forest is set ablaze by such a small fire. And the tongue is a fire, a world of unrighteousness. The tongue is set among our members, staining the whole body." James chapter 3, verses 5 and 6. This amazing discovery made by James was but a revelation from God. It is estimated that every human being has about 100 million neurons or nerve cells in his body, and that each neuron can contain about 5 billion bits of information. Is it not wonderful, perhaps shocking to some of us,
to discover that our tongue has virtually total control over these 100 million neurons in our body? If you say, "I'm very weak," instruction from the speech center immediately goes to all the nerves. Be prepared to be weak. Instantly, your whole body feels a tendency to relax, go to bed, etc. You don't seem to have energy to do any work. Similarly, when you say, "Mr. A is very bad," straight away all your nerve cells accept it as a fact and adjust themselves to that. Afterwards, if someone tells you that Mr. A is a very good man, all your nerves immediately get irritated and upset. On the other hand, in case you hear someone say, "Mr. A is a very bad man," you feel very happy and may say, "You are right. I quite agree with you." All your nerve cells are so obedient to your tongue that even if others see 1,000 good things in that person, you cannot find any good in him. The simple reason is that you have already instructed your 100 million nerve cells accordingly. It has been rightly said, the greatest point of danger in the world is the tip of the tongue. So, dear child of God, be careful how you use your tongue.